தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய செல்வந்தர்களான ஒரு குடும்பம் இருக்காங்க. அந்த குடும்பத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை லட்சம் கோடிகள்ன்றது அந்த குடும்பத்தினருக்கே தெரியாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான் நிறைஞ்சது தமிழ்நாடு. அந்த குடும்பத்துடைய செல்வாக்குகளுக்காக இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன கேம்பெயினா இருக்கட்டும், ஜென் பரம்பரையை கூப்பிட்டு காசு கொடுத்து பேச வைக்கிறதா இருக்கட்டும். ஏன்டா உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்டா கேட்கிறேன், சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டுங்க, 500 வருஷத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு செட்டில் ஆயிட்டுங்க. இதுக்கு மேல இந்த மக்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்து வாழ்க்கை முறையில எப்படி வெற்றி பெறணும்னு சொல்லி கொடுங்க. ஜல்லிக்கட்டு வேணும்னு சொன்ன பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு காசு கொடுத்துலாம் பேச வைக்காதீங்க. பாவம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ போட்ட புத்திசாலி யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த வீடியோ பார்த்தேன். அதாவது முதல்ல முக்கியமாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த அரசியலை ஒரு சேவை என்று சொல்கிறதே தப்பு, அதுவே தவறு. இப்போ அரசியல்ன்றது அது ஒன்று தொழில், இல்லைன்னா அது ஒரு வேலை. இப்போ வெளிநாட்டிலலாம் அப்படி தான் செய்கிறாங்க. அது அவங்களோட வேலை. ஒரு மினிஸ்டர்னா அது அவங்களோட வேலை, அவங்களோட கடமை. அது வேலை செய்வாங்க. அது அவர் முடியலைன்னா அவர் இப்போ வருவார், அது அடுத்தது யாரோ அவங்க பார்த்துப்பாங்க. இந்த இந்தியாவில் மட்டும்தான் இதை சேவைன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டுருக்காங்க. அது திமுகவாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கே யாராக இருக்கட்டுமே, தயவுசெய்து அது எல்லாருமே அது அது மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நான் ஒத்துக்கிறேன். ஓகே. அடுத்தது இந்த அதி புத்திசாலி இந்த பணம் சேர்த்து 500 வருஷத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான பணம் சேர்த்து வச்சுருக்கேன்னு சொன்னார். தோழர், நண்பர், எப்படினாலும் இருக்கட்டும், ஃப்ரெண்டு, வட்டவ ப்ரோ. அதாவது காசு இருக்குது, இது அவங்களோட தொழில். இப்போ நீங்கள் டிஎம்கே தான் சொல்கிறீங்கன்னு தெரியும், இது அவங்களோட தொழில். இந்த தொழிலில் இருந்தவங்க ஓகே, இல்லைன்னா அது அவங்களோட வேலை நடுப்புமே. இதை அவங்க எப்படி விட முடியும்? அவங்களுக்கு பில்லியன் சொத்து இருக்குது, அதை எப்படி விட முடியுன்றீங்க? சரி, இப்போ இதையே நீங்கள் இந்த முதலமைச்சர், இந்த ஒரு கோமாளி முதலமைச்சர் நீங்கள் இப்போ எலெக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அவர்கிட்ட சொல்லுங்களேன். அவர்கிட்ட இல்லை சொத்தா? அவருக்கும் தான் 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு தேவையான சொத்து இருக்குது. அவர் குடும்பமும் இல்லை. அவர்கிட்ட சொல்லுங்களேன், சொத்து போதும், விட்டு போங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்களேன். ஏன் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் அரசியலை விட்டு வெளியே போவோம்? அப்போ ரஜினிகாந்த் கிட்ட சொல்லுங்கள், இந்த அம்பானி கிட்ட சொல்லுங்கள். இவங்கள்ட்டெல்லாம் காசு இருக்குது. யாராவது சம்பாதிச்சது போதும், இருக்குது காசு, விட்டு சும்மா இருக்க முடியுமா? என்ன பேச்சுது? விட்டு சும்மா இருங்களா? என்ன பேச்சுது? நடக்கிற விஷயமா? அடுத்தது இந்த ஜென்சி இளைஞர்களை கூப்பிட்டு காசு கொடுத்து, இந்த காசு கொடுத்து டிவிக்கே நிறைய பேர் தப்பாக கொள்கைப்படுற. அப்போ எல்லாம் உங்களோட இந்த இன்னைக்கு ஏன் வீடியோ போடலை? இப்போ கூட பண்ணிகிட்ருக்காங்களே, அது ஏன் போடலை? அதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இது நீங்கள் டிஎம்கே கேட்குறதும் நியாயம் இருக்குது. அவங்க பண்ணதுனால தான் டிஎம்கே பண்ண வேண்டியிருக்கு. இப்போ டிஎம்கே பண்ண பெரிய தப்பு என்ன, அந்த சீமான் ஒருத்தர் இருக்கான் தமிழ்நாட்டிலேயே பெரிய ஃப்ராட். அவன் தான் சீமான். கலைஞரை பற்றியும் அவங்களை பற்றியும் அவதூறு பேசும்போது அப்போ ஏன் ஆரம்பிச்சிருக்கணும்? இந்த ஜென்சி இதை செய்கிற அப்போயே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, நான் நிறைய முயற்சி செய்தேன் அவங்கள பேச வைக்கிறதுக்கு. அவங்க பேசியிருந்தாங்கன்னா இன்றைக்கி டிவிக்கு எவ்வளோ பேசியிருக்காது. இவங்க லேட் ஆச்சுல்லா சரியா? அவங்க பண்ணுறது தப்பு இல்லை. இன்னொன்று, இந்த இளைஞர்களை கூப்பிட்டு காசு கொடுத்து இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் நாட்டை ஆளணும், நிறைய அரசியல் படிக்கணும்னு சொல்கிறீங்க. இளைஞர்கள் எங்கே அரசியல் படிப்பாங்க? என்ன கோயிலில் மந்திரம் சொல்லிட்டு படிப்பாங்களா? இளைஞர்கள் இந்த மாதிரி வந்தால் தான் அரசியல் படிப்பாங்க. நாளைக்கு இளைஞர்கள் நாட்டை ஆள்றதுக்கு அரசியலுக்கு வேணுமா இல்லையா? அப்போ இளைஞர்கள் வேணும். அப்போ இப்படி வரத்தான் வேணும். அது என்னமோ இளைஞர்களை மிஸ்கைட் பண்ணுற மாதிரியும் 100 என்னையா பேசுகிறீங்க? நீங்கள் பேசலாம், லாஜிக் இருக்கா? எனக்கு தெரியலை. நீங்கள் அவா விட்ட ஆளாக என்னென்னு தெரியல. பட் நீங்கள் மோடி கிட்ட சொல்லுங்கள். மோடி கிட்ட இல்லாத காசு, அவருக்கும் குடும்பம் இல்லை, எல்லாம் காசு இருக்குது.
அம்பானி கிம்பானி இவங்க எல்லா காசும் அந்த ஆள்கிட்ட தான் இருக்குது. அவரை நிறுத்திட்டு போக சொல்லுங்கள் பேசாமல், ஓய்வெடுங்க. மோடி சாரி கேடிஜி சாரி மோடிஜி வட்டவை, நீங்கள் அவர்கிட்ட ஓய்வெடுங்கன்னு சொல்லுங்கள். இதையும் சொல்ல முடியல உங்களால், அதுக்கு தைரியம் இல்லை உங்களுக்கு. ஏன்னா டிஎம்கே வந்துட்டு அவன் வளர்கிறதுக்கு ஏணியாக யூஸ் பண்ணுறத டிஎம்கே. ஒன்றும் திட்டி வளருவான், இல்லைன்னா சேர்ந்து கூட வளருவான். ஏன்னா கூட சேர்ந்து வளர்ந்துட்டு திட்டினவன் தான் ஜாஸ்தி. சரியா? அதாவது டிஎம்கே தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. டிஎம்கேயை விட பெஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க. அதுக்கு டிவிகேயோ ஐடிஎம்கேயோ இல்லைன்னா பிஜேபியோ இல்லை, அதை விட பெஸ்ட்டு கொடுங்க. பெஸ்ட்டு கொடுத்தா எல்லாருமே ஏற்றுப்போம். ஆமாம், கரப்ஷன் இருக்குது, எல்லா கட்சியிலும் கரப்ஷன் இருக்குது. ஏன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, உலகத்தில் ஃபுல்லாக கரப்ஷன் இருக்குது. சரியா? டிஎம்கேயை விட பெஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. சரியா? ஆனால் இருக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு பெஸ்ட்டு தான். அதாவது தெரிஞ்ச பேயை விட, அது தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அதுதானே தவிர மற்றும்படி எங்களுக்கு டிஎம்கே தான். எனக்கு தமிழ்னா உயிர். எனக்கு கலைஞர் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். நான் கலைஞரோட ரசிகர்னே சொல்லுவேன். ஆனால் அதுக்காக வந்துட்டு டிஎம்கேயோட ரசிகர்னு சொல்ல மாட்டேன். சரி? ஆனால் இன்னைக்கு டிஎம்கேயோட பெஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. அதை விட்டுட்டு டிஎம்கே 100 ரூபா கொடுத்து இளைஞர்களை ஸ்பாயில் பண்ணுறான், 500 வருஷத்துக்கு சொத்து இருக்குது விட்டுப்போ என்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை. நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த நாட்டுக்கும் மக்களுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏதாவது பண்ணீங்க? நீங்கள் இறங்குங்க, நீங்கள் ஒன்றுக்கு வாங்க. நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க, இந்தியா பிரஜை தானே, நீங்கள் வாங்க முன்னாடி வந்து இப்போ செய்யுங்க. அதை விட்டு இந்த மாதிரி டிஎம்கே மேலே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க, அர்த்தமே இல்லை ப்ரோ. வெரி ராங் ப்ரோ.